வணக்கம், வந்தனம், வாழ்த்துக்கள் மக்களே. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய கொஞ்சம் யோசியுங்கள் சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து விவசாயிகள் போராட்டம் 2024. இந்த போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்து முன்னாடி ஒரு போராட்டம் நடந்தது 21. அது எதுக்காக நடந்தது, இப்போ விவசாயிகள் வச்சுருக்க கோரிக்கைகள் என்ன, அது நம்மளுடைய கவர்மெண்ட்டால் நிறைவேற்ற முடியுமா, அப்புறமா என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள், இது எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. விவசாயிகள் போராட்டம் 2024. இப்போ நடக்கிற விவசாயிகள் போராட்டத்துக்கு முன்ன ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிகள் போராட்டம் நடந்தது 2021. அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2024 இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ 2021 ஒரு போராட்டம் நடந்தது. அது வந்து அந்த ஃபார்ம்ஸ்லா, விவசாயிகள் போராட்டம் நடந்தது வந்து அந்த ஃபார்ம்ஸ்லனால வந்தது. அது நம்ம கவர்மெண்ட் அந்த ஃபார்ம்ஸில் பாஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் விவசாயிகளும் எதிர்கட்சிக்காரங்களும் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு சாதகமாக இருக்குது இந்த லா, அதனால் இது வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 21 அந்த நவம்பர் மாதத்தில் அந்த லாவை ரிவோக் பண்ணியாச்சு, வாபஸ் வாங்கிட்டாங்க, திரும்ப பெற்றாச்சு. இப்போ அந்த லா கிடையாது. ஆனால் மறுபடியும் எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க இந்த வருஷம், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட்டு விவசாயிகளுக்காக என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காங்க, இப்போ செயல்பாட்டில் இருக்கிற திட்டங்களை பற்றி நம்ம முதல்ல பார்த்துருவோம். முக்கால்வாசியான திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மானியம் மூலியமாக கொடுக்குறாங்க. ஸோ சப்சிடின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரைட்? ஸோ சப்சிடி மூலமாக கொடுக்குறாங்க. அந்த சப்சிடி வந்து கட்டிங் அக்ராஸ் ஆல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரெக்யர்மெண்ட். பார்த்திங்கன்னா உரங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க, விதைகளுக்கு மானியம் கொடுக்குறாங்க, நீர்ப்பாசனம், மின்சாரம், இரிகேஷன், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் அந்த கார்ப்ஸ் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, பயிருக்கான காப்பீடுகள், அப்புறமா ஃபார்ம்ஸ் லோன், மானிய கடன், அது எல்லாத்துலேயுமே மானியம் இருக்குது, சப்சிடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிராக்டர் வாங்குறது, மோட்டர் வாங்குறதுக்கு, அது எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அப்புறமா எம்எஸ்பி, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுலேயும் பெனிஃபிட் இருக்குது விவசாயிகளுக்கு. அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து, அது மாதிரியான இருக்கும். சில விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் மானியம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது எல்லாமே ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு கவர்மெண்ட்டு இன்வால்வ் ஆகி அவங்களும் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பப்ளிக்லி அவைலபிள், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ, நான் வந்து உங்களுக்கு ஒரு வெறுமனே ஃபெர்டிலைசர் மட்டும் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்மன்ட்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் மட்டும் 68,000 கோடி நம்ம வந்து மானியமாக கொடுத்துருக்கோம் நம்ம விவசாயிகளுக்கு. அதில் வந்து அதில் மறுபடியும் ஒரு 42,200 கோடி யூரியா, அப்புறமா இந்த பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க, அதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து 2% ஆகும், ஓகேவா? ஸோ இவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம வெறுமனே ஃபெர்டிலைசருக்காக. மற்ற செலவும் பண்ணுறோம் நம்ம மற்ற சப்சிடி அதெல்லாம் கொடுக்குறோம். அது என்னன்ட்டு நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த போராட்டத்தோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எம்எஸ்பி. லாஸ்ட் டைம் அவங்க அந்த கோரிக்கை வச்சுருந்தாங்க, எம்எஸ்பி வேணும்னு. ஸோ எம்எஸ்பின்னா என்ன? குறைந்தபட்ச ஆதரவு விலை. இது சிம்பிளாக சொன்னோன்னா, நெல்லோ கோதுமையோ அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க விவசாயிகள், அது கவர்மெண்ட்டே வாங்கிக்கும், ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ வெளி மார்க்கெட்டில், வெளி சந்தையில் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா விவசாயிகள் அங்கே விற்றுருவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து கவர்மெண்ட்டுக்கு விற்றுருவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த பொருள் இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம், எக்ஸ்போர்ட் பண்ணிப்போம், நிறைய வழிகள் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. இந்த சட்டம் எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 1965 இந்த சட்டம் எடுத்துருந்தாங்க. ப்ரைமரிலி எதுக்காக எடுத்துகிட்டு வந்ததுன்னா, அப்போ வந்து நம்மளுக்கு உணவு பற்றாக்குறை இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அமெரிக்கா அது மாதிரி நாட்டிலேருந்து கோதுமைலாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக, ரைட்? ஸோ நம்ம
நம்ம நாட்டிலேயே எல்லாமே உற்பத்தி பண்ணுறதுன்றதுனால இந்த விவசாயிகளுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக இந்த திட்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க 1965 எல்லா விவசாயிகளையும் கோதுமை அரிசி அதெல்லாம் சாகுபடி பண்ணுற மாதிரி. பட் ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா, இது ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்தே சில ப்ராப்ளம்ஸ் வந்தது. என்னென்னா எந்தெந்த பயிரெலாம் வந்து இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 23 பயிர்கள் நம்ம வந்து இந்த எம்எஸ்பி கீழே கொண்டு வந்திருக்கோம். அது வந்து ஸ்கேலபிள் மாடல் கிடையாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 1 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கோம் இந்த எம்எஸ்பிக்காக, நம்மளுடைய ஃபார்மர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து 2,28 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. 10 டைம்ஸ், சாரி நாட் 10 டைம்ஸ், 100%. ஸோ இவ்வளோ செலவாகுது நம்மளுக்கு ஆக்சுவலாக, ரைட்? ஸோ இதில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 24 க்ராப்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரைஸ், வீட், அரிசி, கோதுமை, அப்புறமா அந்த சன்னா தால், மூங் தால் அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிலக்கடலை, சோயாபீன் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. சில டைம் வந்து இந்த க்ராப்ஸ் இருக்குது பார்த்திங்களா, சுகர் கேன், கரும்பு, பருத்தி இதெல்லாமும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு ஆக்சுவலாக, ரைட்? ஸோ நெட்டாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் 2.3 லட்சம் கோடி நம்ம செலவு பண்ணியிருக்கோம் எம்எஸ்பினால். லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு 40% எல்லா க்ராப்ஸ்லேயும் வந்து 10 வருஷத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எம்எஸ்பி ப்ரைஸ். ஸோ இந்த கிராஃபில் அது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் ஆக்சுவலாக, ரைட்? ஸோ இந்த வருஷம் போராட்டம் பண்ணுறாங்களே, அவங்களோட என்ன கோரிக்கை? ஆக்சுவலாக இது வந்து ஒரு நாள்லேயே இந்த 10 கோரிக்கை எடுத்துகிட்டு வரல, ஒவ்வொரு நாளாக ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க ஆக்சுவலாக இந்த கோரிக்கைகள். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பயிர்களுக்கும் அவங்க வந்து எம்எஸ்பி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறமா அவங்க சொல்கிறது வந்து இந்த டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் கமிஷன் அறிக்கைப்படி நம்ம பயிர் விலையெல்லாம் நிர்ணயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து உற்பத்தி செஞ்சு நம்ம கவர்மெண்ட்டுக்கு விற்கிறோம் கரெக்டாக, அந்த விலை வந்து 50% ப்ராஃபிட்டாக இருக்கிற மாதிரி கவர்மெண்ட்டை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வெளியே விற்றாலும் சரி, எம்எஸ்பியை மூலிமா கவர்மெண்ட்டுக்கு விற்றாலும் சரி ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து இந்த ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க, C2 + 50%. C2னா என்னென்னா, அவங்க செலவு பண்ணுற எல்லா மூலதன செலவு ப்ளஸ் நிலத்தோட வாடகை. இது எனக்கு தெரிஞ்சோன்னு கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா நிலத்தோட வாடகை வந்து மாநிலத்துக்கு வேறுபடும், மாநிலத்திற்குள்ளேயே கிராமங்களில் வேறுபடும், இது கொஞ்சம் Tier 2 Tier 3 சிட்டிஸில் வேறுபடும் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் கேட்டலாக் பண்ணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ பார்ப்போம். 4வது பாயிண்ட். அப்புறமா எல்லா கடன் தள்ளுபடியும் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது விவசாயிகள் மட்டும் இல்லை, எல்லா லேபர்ஸ் கடனும் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறமா வந்து அந்த லக்கிம்பூர் கேரி அந்த இடத்துல சில இஷ்யூஸ் ஆகிருந்தது, அதில் குற்றவாளிகள்லாம் தண்டின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் WTO இது வந்து இந்தியாவே இது வந்து எதிர்த்து இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ இது எதுக்காக இவங்க மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்கன்னு. என்ன சொல்கிறாங்கன்னா, WTOலேருந்து நீங்கள் வெளியே வரணும், வர்த்தக அமைப்புலேருந்து. அப்புறமா அந்த FTAன்னு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, அதுலேருந்து எல்லாம் வெளியே வரணும் நீங்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்புறம் ரிட்டையர்மெண்ட் பென்ஷன், பேசிக்கலி 60 வயசான எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் 10,000 மாதம் ஓய்வூதியம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2021 நடந்த இஷ்யூஸில் குடியரசு தினம்னு நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போராட்டம்லாம் பண்ணி தேசிய கொடியெல்லாம் கீழே போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே கேஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கான அந்த கேஸ்லாம் வந்து நீங்கள் ரத்து பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் 2-3 பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேலையும் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மின்சார சட்டம் 2020 ஒரு அந்த மசோதா திருத்தம் வந்தது, அதையும் ரத்து செய்யணும்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் மன்ரேகா கீழே நாங்கள் வயலில் வேலை செய்கிறோம், அதனால் எங்களுக்கு வந்து வருஷத்தில் 200 நாளைக்கு தினசரி ஊதியம் 700 ரூபான்னு
அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த 10 கோரிக்கைங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரலும் இந்த கோரிக்கைலாம் நிறைவேற்றுறது வந்து ரொம்பவும் கஷ்டம். மீன்ஸ் வெறுமனே எம்எஸ்பியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 லட்சம் கோடி செலவாகும்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு. ஸோ அதுதான் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு ஒதுக்குற ஃபண்டு ஆக்சுவலாக. ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் 5 பாயிண்டில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்பியில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. எதுக்காகன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 10 லட்சம் கோடி செலவாகும் அரசாங்கத்துக்கு. அதுதான் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கு. ஸோ எல்லாமே நம்ம எம்எஸ்பியில் கொடுத்துட்டோம்னா தென் அப்புறம் நம்மளுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்க்கு எந்த பைசாவும் இருக்காது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். கவர்மெண்ட் வந்து இதை எவ்வளவு எந்த அளவுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா அது வந்து இந்தியாவில் இருக்க எல்லா எஸ்பெஷலி ஃபார்மர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மர்ஸுக்கும் வந்து யூஸ் ஆகணும். இப்போ எம்எஸ்பி பார்த்தீங்கன்னா வெறுமனே பஞ்சாப், ஹரியானா அண்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த 3 மாநிலத்துக்கு மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் 95% மேலே சொல்லலாம். நீங்கள் டேட்டா எடுத்து பார்க்கலாம். அவங்க தான் யூஸ் பண்ணிக்கிறாங்களே. ஓகே. ஸோ ஒரு ஸ்கீம்னா அது வந்து என்டையர் இந்தியன் ஃபார்மர்ஸ் ஷுட் பி ஏபிள் டு யூஸ் ஆக்சுவலி. ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த எம்எஸ்பியை எடுத்துகிட்டு நம்மளுடைய ஃபார்மர்ஸ்க்கு நல்ல ரிஃபார்ம் ஆன ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வர வேண்டியது வரத்துக்கு நான் விருப்பப்படுறேன். அதுக்கப்புறமா வந்து இது ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் வந்து வாங்குது. சரி, ஒரு குவிண்டல் கோதுமை வாங்குறாங்க வச்சுங்களேன். ஸோ 2125 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் அதே ஒரு குவிண்டல் நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ ரஷ்யாவிலேருந்தோ இல்லை அர்ஜென்டினாவில் பார்த்தீங்கன்னா 200 300 நம்மளுக்கு கம்மியாகவே கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு இந்த கோதுமையை எடுத்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நம்மளுக்கு காஸ்ட்லி அஃபேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து நஷ்டம். ஸோ இதை பற்றியும் கவர்மெண்ட் கொஞ்சம் யோசித்து அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும் ஆக்சுவலாக. ரைட். ஸோ இது இன்னொரு ரீசன் வை ஐ எம் அகெயின்ஸ்ட் எம்எஸ்பி. நாலாவது காரணம் எதுக்கு நான் உடன்படலைன்னா, நம்ம இப்போ இருக்கிற அந்த தானியம் இருக்குது பார்த்திங்கன்னா, ரைஸு, கோதுமை, வீட், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து கோடவுன் ஃபெசிலிட்டி ப்ராப்பராகவே இல்லை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. இதில் அந்த 24 பயிர்கள் நம்ம அந்த கோடவுன்ஸில் சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த கோடவுன்ஸு சரியில்லை. இதில் எல்லா பயிர்களும் நம்ம போட்டோம்னா அக்செப்ட் பண்ணோம்னா எம்எஸ்பி அது வந்து ப்ராப்ளம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். நிறைய வேஸ்ட்டும் ஆகுதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இங்கே அந்த லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா 1500 டன்னுக்கு மேலே ஃபுட் கிரெயின்ஸ் வேஸ்டட் இன் எஃப்சிஐ கோடவுன்ஸ். இது சரியாக பராமரிக்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் நாட் குட். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த 2021 அந்த ஃபார்ம்ஸ் லாஸ் பாஸ் ஆகிருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனை. இப்போ செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் தக்காளிக்கு நல்ல விலை கிடைக்கிது அப்படின்ட்டு எல்லாரும் விலை விதைச்சாங்க. பம்பர் க்ராப் ஆகிடுச்சு. அதோடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா 3 ரூபா ஆயிடுச்சு. 1 கிலோ 200 விற்றுந்தது வந்து 2 ரூபா 3 ரூபா ஆயிடுச்சு. எல்லோரும் அந்த ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா, ட்ரக்கில் போட்டு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு, கோடவுன்ஸுக்கோ இல்லை எங்கேயோ அந்த மார்க்கெட்டுக்கு. அதுவே ஜாஸ்தி ஆகுது ஆக்சுவலாக. 10 ரூபா 20 ரூபா ஆகிடுது ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த லாபமும் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, எல்லா விவசாயம் வந்து மகாராஷ்டிராவில் அந்த தக்காளியெல்லாம் வந்து அழிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரியான இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஃபார்ம்ஸில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தது ஆக்சுவலாக. பட் ஆனால் வந்து வெறுமனே அந்த பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இந்த 3-4 மாநிலத்தினால அந்த லா வந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சவரில் அது நல்லது கிடையாது ஆக்சுவலாக. இப்போ திஸ் இஸ் ஹை டைம் நம்ம வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ஸ் லாஸ் நம்ம ஃபார்மர்ஸ்க்கு எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யோசிங்க கொஞ்சம். லீவ் யுவர் கமெண்ட்ஸ். என்னென்ன டாபிக்ஸ் வேணும் உங்களுக்கு. ஐ எம் ரெடி டு ஸ்பெண்ட் டைம், டூ சம் ரிசர்ச் அண்ட் தென் உங்களுக்கு எடுத்துகிட்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.